ஹாய் வணக்கம் மக்களே. நேற்று வீடியோ போட முடியவில்லை, அதுக்காக மன்னிக்கவும். இந்த வீடியோவில் கொஞ்சம் கூட குறையாம டே 26 and 27 ஒன்னா பார்த்துடலாம் வாங்க. காலையில எந்திரிச்சதும் குளிச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை பேக் பண்ணிட்டு டக்குன்னு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாக்கிங்க்கு வந்தேன். எப்படியோ ஒரு 3000 ஸ்டெப்ஸ் முடிச்சேன். வாக்கிங்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வெளியும் தட்டி விட்டு நேரா தேஜுவை பார்க்க கிளம்பிட்டேன். இந்த ஆங்கிள் இந்த வீடியோ எடுக்கும்போது நல்லா இருக்குல்ல? கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னடா இது தேஜு கேமராவை தட்டி விட்டான்னு யோசிக்காதீங்க. அது வந்துட்டு கல்ல ஏதோ போயிருச்சாமா. சரின்னு நம்ம ரெகுலர் ஸ்பாட் ஆலிவ்ஸ்க்கு வந்துட்டோம். இங்க வந்து நான் என்ன சாப்பிட்டேன்னு பாத்தீங்கன்னா ரைஸ் பவுல் தான். ஏன்னா ரைஸ் பவுல் மட்டும் தான் நமக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த சீஸ் கிரீம் எதுவுமே இல்லாம இது வெறும் ராவா ரைஸ் வெஜிடபிள்ஸ் ராவா பண்ண டொமேட்டோ சாஸ் அவ்வளவுதான். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தேஜுவோட ஆர்டர் வர புரோட்டாவை டிஃப்ரெண்டான பேர்ல இவங்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்த உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மில்க் ஷேக்கை சொல்லி அதுவும் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி வீட்டுக்கு கிளம்பிட்டோம்னு சொல்லிட்டு நடுத்தெருல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கிங்கை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு சாங்கி டேங்க் தெரியும் தெரியாது. ஸோ சாங்கி டேங்க் கிட்ட நம்ம ஒரு வாக்கிங்கை போட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பணும். தேஜுவை வீட்டுல டிராப் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டு இருந்தேன். ஆலிவ்ஸ்லயே என்னோட டின்னர் முடிஞ்சதுனால நான் வீட்டுக்கு வந்து எதுவுமே சாப்பிடல, அப்படியே தட்டி தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில ரொம்பவே லேட்டா தான் எந்திரிச்சேன். நம்ம டிம்பிள் வந்துட்டு என்ன விடவே இல்லை. விளையாடுற பேர்ல இப்படிதான் அவ பேக்க காமிச்சிட்டு இருப்பான். எங்க அக்கா வந்து அதிசயமா வாக்கிங் போலான்னு கூப்பிட நானும் டக்கு டக்குன்னு எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு என்ஜிவி பக்கம் ஒதுங்கிட்டேன். கொஞ்சமா ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நண்பர்களே, கிஸ்தனிக்ஸ் பெங்களூர்ல தான் இருக்காரு. முடிஞ்சா தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு ஒரு ஸ்பேம் பண்ணி விடுங்க. அமுதம் கெஃபேல ஒரு அட்டியை போட்டுருவோமா? சரி ஓகே. அப்படியே வாக்கிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பராக் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து பீனட் பட்டர் தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பீனட் பட்டரை யம்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு டிம்பிளுக்கு ஒரு குளியலை போடுவோம்னு சொல்லிட்டு அவளை உட்காந்து தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவ கொஞ்சம் ஓவர் வெயிட் அப்படின்றதுனால டக்கு டக்குன்னு உட்காந்துடுறா. சரி எப்படியோ அடிச்சு பிடிச்சி அவளுக்கு ஒரு குளியலை போட்டு ஜிம் பக்கம் ஒதுங்கிட்டேன். இன்னைக்கு வழக்கம் போல ஒரு ஃபிளெக்சிங்கை போட்டு நம்ம நண்பர் இன்னைக்கும் தொக்கா கொடுத்துட்டான். சரி போனா போட்டோன்னு விட்டுட்டேன். இன்னைக்கு செஸ்ட் ஒர்க் அவுட் தான் மக்களே. யூஸ்வலா நான் 20 kgsல தான் மேக்ஸிமம் போட்டிருக்கேன். சரி இன்னைக்கு ஒரு ட்ரையை போடுவோம்னு சொல்லிட்டு 25 kgsல போட்டேன். அசால்ட்டா போச்சு மக்களே. இதுக்கப்புறம் ஹெவி வெயிட்ல போடுவேன். வீட்டுக்கு வந்து நானே ப்ரிப்பேர் பண்ண டோஃபு ரைஸை சாப்பிட்டு இன்னைக்கான டே க்ளோஸ். நன்றி, வணக்கம்.